சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. அந்த சனி 3, 7, 10 பார்த்துடுறார். 3, 7, 10 பார்க்கும்போது என்னாச்சு? 7ங்கிறது விவாகஸ்தானம், 10ங்கிறது தொழில் பாவம், 10ங்கிறது பிரபலத்துவம், வெகு பிரபலத்துவம், உலக புகழ் பெற போறீங்க. உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். உங்கள் நிறுவனம் உலக ஃபேமஸ் ஆகும். இதெல்லாம் நடக்கும். 5ஆம் இடத்துல குரு பகவான் ஆட்சி குழந்தை பிறக்கும் போது உங்களுக்கு ஏற்கனவே குழந்தை இருந்தால் 2வது குழந்தை பிறக்கும். காரணம் குரு பகவான் உச்சம். அது அவர் ராசிநாதன், அவர் தான் புத்திரகாரகன். அவர் உச்சம் பெறுகிறார், குழந்தை வரப்போகிறது. கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு ஒரு குழந்தை கன்ஃபார்ம், அவர் நிச்சயம் நடந்தே தீரும். அதே மாதிரி குழந்தை இல்லைன்னா 5 சொத்து வாங்க போறீங்க. வீடு, வாசல், நிலம், இதை வாங்கக்கூடிய ஒரு பார்வை, அதை நோக்கி உங்களுடைய எண்ணம் இதெல்லாம் போயிடும். ஸோ அப்போது சொத்து வாங்க போறீங்க, இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி 5ஆம் இடம் என்பது என்ன? பூர்வ புண்ணியஸ்தானம். கடவுள் அருளால் நிரம்ப பெறுங்க. கடவுள் எல்லாத்தையும் உங்களை பத்திரமா வச்சுப்பார். அடுத்து குரு பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம். அது ஏற்கனவே 5ல் இருக்கிற குரு, அவர் 9 வேற பார்க்கிறார். அடடடா, உங்களுக்கு 5ஆம் பார்வை வேற இருக்கா? உங்களுக்கு 5ஆம் பார்வை அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் அவ்வளோ ஆனந்தமா உங்களுக்கு 9ஆம் இடத்தை அடுத்து 11 பார்க்கிறார். 11ங்கிறது அதிர்ஷ்டம், லாபம். மொத்தத்தில் சூப்பராக இருக்க போறீங்க. இன்னையிலேருந்து ஒரு நவம்பர் 2nd வீக் வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 25 லட்சம் இருந்தால் அது கம்மி. அந்த அளவுக்கு சம்பாதிக்க போறீங்க.